பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம், மனமகிழ்ச்சி. இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோபு 42 அதிகாரம் 10 வசனம் சொல்லப்படுவது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றிலும் பார்க்கலாம் இரட்டாந்தனையாய் அவனுக்கு கர்த்தர் தந்தருளினார். பாருங்கள், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டு செய்கிறான். யோபுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. எல்லாம் இழந்து போயிட்டான். குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்து போனான். அவனே அடிமை ரொம்ப சூழ்ந்ததான நிலைமையில் இருக்கும்போது அவன் சூழ்நிலையை அவன் பார்க்காம தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறான். பாருங்கள், அந்த தான் ஆண்டவர் பார்த்தாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையாக பார்க்காதீங்க. பிறருக்காக நம்ம உதவி செய்யும்போது, பிறருக்காக வேண்டுதல் செய்யும்போது நம்முடைய சிறையிருப்பை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். அதுதான் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாசனத்தை கூர்ந்து கவனிகள். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் பார்க்கலாம் இரட்டாந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்கள், 2 தடவை எல்லாம் இழந்து போன நிலைமை, ஒன்றுமே இல்லை அப்படின்னும்போது சோர்ந்த நிலைமையில் உட்காந்துக்கும்போது எல்லாத்தையும் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் இழந்த நிலைமையில் இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. பிறருக்காக ஜெபிக்கிறதுக்கு விட்டுறாதீங்க. பிறருக்காக உதவி விட்டுறாதீங்க. நிச்சயமாக செய்து கொண்டே இருங்க. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா நீங்கள் செய்கிற எல்லா உதவியிலும் எல்லா வேண்டுதலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டாங்கிறாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை யோபுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கை சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த இது ஏதுவாக இருக்கும். அநேக ஜனங்கள் பார்க்கிறார்கள். அநேகர் இந்த வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் இடத்துல உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய நாமத்தை உயர்த்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.